மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை 22 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. சங்கிலி புஷ்பா 2 பேருமே நீதிபதியை சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க வண்டியில். அப்போது சங்கிலி, மாமா ஃபோனில் பேசினதே என் காதில் விழுந்துச்சுக்கா. ஏதோ கோயிலில் அகோரி சாமி வந்திருக்காராம், அவர் காலில் பத்திரத்தை வைக்க சொல்லி ஃபோன் வந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அகோரி சாமியா? அங்கே எதுக்குடான்னு புஷ்பா கேட்க, எனக்கும் புரியலக்கா. எனக்கு தெரிஞ்சு இது அந்த வெற்றியோட வேலையாக தான் இருக்கும். நம்ம சக்தியோட சர்டிஃபிகேட்டை கிழிச்சொல்ல பதிலுக்கு நம்ம சொத்து பத்து பத்திரத்தை எல்லாத்தையும் கிழிச்சு போட பிளான் பண்ணியிருந்தா நீ நடு தெருவில் நிற்க போற, அதுக்கு இந்த ஆள் தான் உடந்த பார்த்துக்க அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க. சங்கிலி, நீ சொன்னது மட்டும் நிஜமா இருந்தா உன் மாமா கதை இன்னியோட முடிச்சதுடா அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டே கரெக்டாக நீதிபதி வந்து இருக்கிற இடத்துக்கு புஷ்பாவும் வந்துடுறாங்க. சங்கிலி காரை நிறுத்தி இறங்கி வந்து புஷ்பா கிட்ட, அக்கா பார்த்தல மாமா போற வேகத்தை, கையில பாத்தியா என்னது நம்ம வீட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த ஆளு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், வாடா போலாம் அப்படின்னு புஷ்பா கூப்பிட, அக்கா இரு உடனே போனா அந்த ஆளு சுதாரிச்சுக்குவாரு, போக விட்டு போலாம், பொறு அப்படின்னு புஷ்பாவை தடுத்துறாங்க சங்கிலி. கோயிலுக்குள்ள போனதும் நீதிபதி, எங்க மாப்பிள்ளைய ஆளையே காணமே, அகோரி காலடியில தான் பத்திரத்தை வைக்க சொன்னாரு மாப்பிள்ள, இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. மாப்பிள்ள சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும், சாமி இங்க அகோரி சாமியே வந்திருக்காராம், அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சாமியார்கிட்ட கேட்க, அவரு உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவங்களும். சரி அங்கேயா அப்படின்னு கேட்டு நீதிபதி உள்ள போக, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் சங்கிலியை கூட்டிட்டு அப்படியே உள்ள வராங்க நீதிபதியை ஃபாலோ பண்ணிட்டு. அக்கா மாமா நல்லா மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு மேலே எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க. இருடா அந்த ஆள் வெளியே வரட்டும், அப்படி இருக்கு அந்த ஆளுக்கு அப்படின்னு புஷ்பா சொல்ல, இன்னொரு பக்கம் நீதிமணி அகோரி சாமியார்கிட்ட, வணக்கம் சாமி, சாமி நீங்க யாரோ எவரோ மாப்பிள்ள இதை உங்க பாதத்துல வைக்க சொன்னாரு அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஆகட்டும், இதை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த அகோரி. அந்த அகோரி கேரக்டர் யாருன்னா வெற்றின்னு தான் நினைக்கிறேன். சரி சாமி நான் வரேன், நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அங்கிருந்து வெளியே வராரு. அப்போ நீதிபதி கரெக்டா புஷ்பாவையும் சங்கிலியும் பாத்துறாங்க. அப்படியே திரும்புறாங்க. அவங்க 2 பேருமே பக்கத்துல வந்து, யோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு புஷ்பா கேட்க, அது வந்து என்னன்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண, என்னன்னு சொல்லு அப்படியே மென்னு முழுங்குற அப்படிங்கிறாங்க சங்கிலி. நான் தான் சொன்னேன்ல மாமா கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டாரு, அதான் இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட போய் சொல்லலான்னு மட்டும் கணக்கு போடாத, நீ வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து உன் பின்னாடி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம், எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்க நீயா சொல்லிட்டா நல்லது அப்படின்னு புஷ்பா சொல்ல, இல்ல புஷ்பா இந்த கோயிலில் ஒரு அகோரி சாமியும் வந்திருக்காரு, அவரு உள்ளதா இருக்காரு, அவரு காலில் நம்ம சொத்து பத்திரத்தை எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்த, இதை போய் இவன் தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நீதிபதி சொல்ல, இல்லக்கா இல்ல இந்த ஆள் பொய் சொல்றாரு, யோ மாமா இந்த கோயில்ல ஆசீர்வாதம் தான் வாங்க போறேன்னு சொல்லல, அப்புறம் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்க, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன்னு சொல்லாம ஃப்ரெண்டை பார்க்க போற சரக்கடிக்க போறேன்னு சொல்லி கதை விட்ட அப்படின்னு சங்கிலி கேட்க, சொல்லியா அவன் கேட்குறா இல்லைங்கிறாங்க புஷ்பா இவன் லூஸ் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கான், நான் எல்லா பத்திரத்தையும் எடுத்துட்டு போனேன்னா இவன் அப்படியே விட்டுருவானா, அது இதுன்னு ஏதாவது சொல்லி பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவான், நான் அகோரி சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன், அதுக்கு தான் உங்ககிட்ட கூட சொல்லாம ஓடி வந்தேன், இதுதான் உண்மை புஷ்பா, சொல்றத நம்பு அப்படிங்கிறாங்க நீதிபதி. இந்த ஆள் சொல்றத ஏதாவது ஒன்று நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சங்கிலி. டேய் எப்போ பார்த்தாலும் உனக்கு சந்தேகம்டா, அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா உள்ள போய் அகோரி சாமி கிட்ட கேளுடா அப்படின்னு நீதிபதி சொல்ல, டே சங்கிலி உள்ள போய் என்ன ஏதுன்னு பார்த்து பத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு புஷ்பா சொல்ல, சங்கிலியும் இதோ வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப நான் கிளம்புற புஷ்பா அப்படின்னு நீதிபதி சொல்ல, யோ எங்க கிளம்புற, உள்ள போயிருக்கான்ல வரட்டும் வெயிட் பண்ணு, கிளிக்க போறதில்ல அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க. நீதிபதி அப்படியே நின்றுறாரு. சங்கிலி உள்ள போய் உட்காந்து வெற்றி முன்னாடி பத்திரத்தை எடுக்கலான்னு கையை கீழே கொண்டு போறாரு. உடனே ஒரு குச்சியை வச்சு கை மேல பட்டுன்னு அடிக்கிறாரு. சாமி இது எங்க வீட்டு பத்திரம், நான் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சங்கிலி கேட்க, நான் இருக்கும்போது எங்கிட்ட கேட்காம இந்த பத்திரத்தை தொடுற, உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு வெற்றி கேட்க, சாமி இதெல்லாம் ஏன் வீட்டுதையா, நான் எடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்க, இது ஒரு பக்தை இங்க வச்சுட்டு போயிருக்கான், அதை நீ எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டே வெற்றி எந்திரிச்சு நின்னுறாரு. அந்த மாறு வேஷத்திலேயே பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தர், சாமி உங்க பூஜையை ஆரம்பிங்க நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. சாமியார் கூட இருந்த அவங்க ஃப்ரெண்டு, அதாவது வெற்றியோட ஃப்ரெண்டு வந்து, உள்ள பூஜை நடக்குது யாரும் உள்ள போகக்கூடாது, அமைதியோ அமைதி அப்படின்னு சொல்றாங்க. பூஜையா, உள்ள அலற சத்தம் கேட்குது போகக்கூடாதுங்கிற அப்படின்னு கேட்குறாங்க புஷ்பா. அகோரி என்றால் அப்படிதான். வெளியே வெற்றியோட ஃப்ரெண்டு வந்து, அமைதியோ அமைதி, உள்ள பூஜை நடக்கிறது யாரும் இப்போது உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பூஜையா, உள்ள அலற சத்தம் கேட்குது நீ போகக்கூடாதுங்கிற அப்படின்னு புஷ்பா கேட்க, அகோர் என்றால் அப்படித்தான், ஒரு தடவை உள்ளே போய்விட்டால் பூஜை முடியாமல் யாராலையும் வெளியே வர முடியாது அப்படின்னு வெற்றியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. உள்ள வெற்றி சங்கிலியை வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அடிக்காதீங்க சாமி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு சங்கிலி ஒரு பக்கம். சங்கிலி வெளியே வந்த கோலத்தை பார்த்து, டேய் என்னடா ஆச்சுன்னு புஷ்பா கேட்டுட்டு மெதுவாக அவரை அப்படியே கீழே இறக்க வைக்கிறாரு. அக்கா சரியான பைத்தியகார சாமியாக இருப்பார் பொருள் இருக்கு
அக்கா உள்ளே வச்சு அடிக்கிறான், நம்ம வீட்டு பத்திரம்லாம் உள்ளதா இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சங்கிலி சொல்ல, நான் கேட்கணுமா அந்த சாமியார் என்னையும் அடிச்சிட்டான்னா அப்படின்னு புஷ்பா கேட்க, உடனே வெற்றியோட ஃப்ரெண்டு, ஆமா சாமி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், சாமி பெண்களையே தொடமாட்டாரு, நீங்க தைரியமா போகலாம் அப்படின்னு சொல்ல, உனக்கு பத்திரம் வேணும்னா நீ போய் உள்ள போய் வாங்கிட்டு வா, இந்த ஆளையெல்லாம் நம்பாத அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க புஷ்பாவும் அப்படியே உள்ள போறாங்க நீதிபதியை திட்டிக்கிட்டே. புஷ்பா வெற்றி முன்னாடி போய் நின்று, சாமி உங்க முன்னாடி இருக்கிறது என் வீட்டு பத்திரம், அதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, வெற்றி அப்படியே அமைதியாவே இருக்காங்க. சாமி உங்ககிட்ட தான் கேட்குறேன், நான் அந்த பத்திரத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கீழே குமிஞ்சு அந்த பத்திரத்தை எடுக்கும்போது உடனே குச்சியை தூக்கி அந்த பத்திரத்து மேலே வச்சிடறாரு வெற்றி. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பக்தன் என் கால் அடியில் வச்சுட்டு போயிருக்காரு, அதை நீ எடுக்கிற ஏ அப்படின்னு குச்சியை ஓங்க. என்ன சாமி நீங்க வெளியில என்னமோ பொம்பளைக்கு மேல நீங்க கை வைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு புஷ்பா சொல்ல, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, அதுக்குதான் இந்த கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையாலேயே அடிச்சு துரத்திடுறாரு வெற்றி புஷ்பாவை. வெளியே வந்து சங்கிலி கிட்ட, என்னடா அந்த சாமி என்ன அடிக்க வருது அப்படின்னு சொல்ல, என்ன அடிக்க வருதா, நீ அப்படியே பயந்து அந்த பத்திரத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அந்த சாமியார் மட்டும் பத்திரத்தை கிழிச்சு போட்டாருன்னு ரெண்டு பேரும் நடு ரோட்ல தான் நிக்கணும், போய் எடுத்துட்டு வாக்கா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக வெற்றி வெளியே வந்துடுறாரு. வெற்றி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, சின்னசாமி பூஜையெல்லாம் முடிஞ்சது, இந்த பத்திரத்தை அவங்க பக்தங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பத்திரத்தை வாங்கி புஷ்பா கையில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி அவங்க ஃப்ரெண்டும் உள்ளே போயிடுறாங்க. பாருக்கா பாரு, எல்லாம் நம்ம வீட்டு பத்திரம் தான் அப்படின்னு சங்கிலி சொல்ல, புஷ்பாவும் அந்த பத்திரத்தை அப்படியே பார்க்குறாங்க. பாத்தியாக்கா நம்ம வீட்டு பத்திரத்தை தான் இந்த ஆள் கொடுத்துருக்கான், ஃப்ராடுக்கா இந்த ஆள் அப்படின்னு சங்கிலி சொல்ல, புஷ்பா ஒரு அடி வைக்கிறாங்க. ஏங்கா என்னை அடிக்கிற அப்படின்னு சங்கிலி கேட்க, நீயே படிச்சு பாருன்னு பத்திரத்தை கையில் கொடுக்குறாங்க புஷ்பா. எனக்கு தான் படிக்க தெரியாதே, நீயே படிச்சு சொல்லுங்கிறாங்க சங்கிலி. புஷ்பாவும் உடனே படிச்சு காட்டுறாங்க. சாமி என் பையன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், என் பொண்டாட்டி புஷ்பா நிறைய கனவுகளோட இருக்கா, அவளோட எல்லா கனவுகளும் நல்லபடியா நடக்கணும், சங்கிலிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் பிறந்ததுல இருந்து அக்கா அக்கான்னு என் பொண்டாட்டி கூடவே இருந்துட்டான், அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான், நீங்க தான் அவனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு படிச்சு காட்டுறாங்க புஷ்பா. புஷ்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், நம்ம வீட்டு பத்திரத்தையெல்லாம் எடுத்து வச்சு அதில் நம்ம மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் எழுதி வச்சு அகோரி சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம குடும்பத்துக்கே நல்லதுன்னா, அப்புறம் அந்த வேண்டுதலை செய்யும்போது வெளியில் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஃப்ரெண்டு சொல்லி தான் அனுப்புனா புஷ்பா. வழக்கம் போல் இந்த மென்டல் பையன் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டான், நீயும் அதை நம்பி வந்துட்ட அப்படின்னு நீதிபதி சொல்ல, என்னை மன்னிச்சிரியா, எல்லாம் இந்த சங்கிலி இவனால் வந்தது அப்படின்னு சங்கிலியை போட்டு அடிக்கிறாங்க. டே இன்னொரு வாட்டி இந்த மனுஷனை பற்றி தப்பாக பேசிட்டா உன்னை கொன்னே போட்டுருவேன், ஏயா பெரிய மனசு பண்ணி எங்களுக்காகலாம் நீ வேண்டிட்டு இருக்க, நான் என்னடானா நான் உன்னை நம்பாம உன் பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்க பாரு, என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்ல, சரி புஷ்பா நீ போ அப்படிங்கிறாங்க நீதிபதி. நான் சாமியாரை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு மன்னிப்பு கேட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்ல, யோ எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சங்கிலி சொல்ல, என்ன நீதிபதி கேட்க, நீ நிஜமாவே திருந்திட்டியா அப்படின்னு கேட்க, டே உன்னை தொலைச்சிருவேங்கிறாங்க புஷ்பா. மன்னிச்சிருக்காங்கிறாங்க சங்கிலியும். போலா வாக்கான்னு சொல்லிட்டு சங்கிலியும் புஷ்பாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றியும் அவங்க ஃப்ரெண்டும் வெளியே வராங்க. 3 பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க அந்த ரூம்குள்ள நடந்த விஷயத்தை எல்லாத்தையும். உள்ள போய் நீதிபதி கேட்பாரு, சாமி இந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்படியா பக்தா அப்படின்னு வெற்றி கேட்க, ஆமா சாமி நானும் யோசிச்சு பாக்குறேன், டக்குன்னு புடிபட மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்ல, உடனே வெற்றி முடியெல்லாம் விளக்கி, யோ மாம்சு இன்னும் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்க, அப்படின்னு வெற்றி சொல்ல, மாப்பிள்ள இது என்ன வேஷம் அப்படின்னு கேட்க, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் மாம்சு, வெளியே புஷ்பாவும் சங்கிலியும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வெற்றி சொல்ல, அச்சோ மாப்பிள்ள இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நீதிபதி கேட்க, மாம்சு முதல்ல நீங்க 2 பேத்தையும் ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புங்க, மொத்ததையெல்லாம் இந்த மாப்பிள்ள பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க நீதிபதியும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க, முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பேனாவை எடுத்து நீதிபதி கையில கொடுக்குறாங்க. வெற்றி சொல்ற மாதிரியே நீதிபதியும் அதுல எழுதுறாங்க. சொன்ன மாதிரியே நீதிபதி எழுதி வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் பிளாஷ்பேக்கா நடந்திருக்கும். மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள புஷ்பாவும் சங்கிலியும் இங்க வந்திருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீதிபதி கேட்க, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சிஷ்யன்தான். என்ன மாம்சு புரியலையா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, நீதிபதியும் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. அவர் வந்தது சாமியார்கிட்ட கேட்டது இதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அப்போ வெற்றியோட ஃப்ரெண்டு அவர் வரும்போது நின்றுட்டு இருந்தது எல்லாம் ஞாபகம் வருது. அந்த டைம்ல தான் அவங்க புஷ்பாவும் சங்கிலியும் வரதை நோட் பண்ணிட்டு போய் வெற்றிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆமா மாப்பிள்ள நான் வரும்போது இவன் நின்றுட்டு இருந்தானே அப்படின்னு சொல்ல, அகோரின்னு நினைச்சல போயிட்டேன் அப்படின்னு நீதிபதி சொல்ல, ஆமா நீங்க வீட்டுல இருந்து கிளம்போதே புஷ்பாவும் சங்கிலியும் வருவாங்கன்னு எதிர்பார்த்த, அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு வெற்றி சொல்ல, சக்தியை கலெக்டர் ஆக விடாம தடுத்த
புஷ்பாவையும் சங்கிலியும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சிங்களே, அந்த ஆசை கொஞ்சமாவது நிறைவேறிடுச்சா மாப்ள அப்படின்னு நீதிபதி கேட்க, ஏதோ கொஞ்சம் தான் மாம்சு, ஆனா இதெல்லாம் பத்தாது மாம்சு, இன்னும் நல்லா வெயிட்டா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு வெற்றி சொல்ல, என்ன வேணா கொடுங்க மாப்ள, ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாப்ள, நானும் அவங்க 2 பேத்தையும் பலார்னு சாத்தணும் போல இருக்கு, அப்பதான் என் வெறி அடங்கும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம் மாம்சு முதல்ல நான் சொல்றத நல்லா காத்துல வாங்கிக்கோங்க. நீங்க நம்ம ஆளு, ஆனா அந்த சங்கிலி கண் குத்தி பாம்பு மாதிரி எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்த்து உஷாரா இருங்க. இப்ப வேணா அந்த புஷ்பா உங்களை நம்புவாங்க, ஆனா சீக்கிரமே சந்தேகப்படுவாங்க, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். சக்தி விஷயத்துல அந்த புஷ்பா பண்ணது ரொம்ப தப்புதான், சக்தி பண்ணதும் தப்புதான். ஒரு வாட்டி உங்க பேச்சு கேட்டிருந்தா இந்நேரம் கலெக்டர் ஆயிருப்பாள்ல மாப்ள, அதை நினைச்சாதான் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. படிச்ச பொண்ணு ஆனா அம்மா பாசத்துக்கு அடிமை ஆயிட்டாளே அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ பெருசு, ஏற்கனவே அண்ணி மேல செம்ம கோவத்துல இருக்காரு, இனி நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க, கிளம்பு அப்படின்றாங்க வெற்றியோட ஃப்ரெண்டு. சரி மாப்பிள்ள நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீதிபதி கிளம்புறாங்க. டேய் சக்தி மட்டும் ஒரு நிமிஷம் என் பேச்சை கேட்டிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு வெற்றி சொல்ல, அதுக்காக அண்ணி கூட நீ பேசாம இருக்கிறதால ரொம்ப ஓவரனே பாவனே அண்ணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. என்னடா பாவம், எவ்வளோ கெஞ்சிட தெரியுமா, என் பேச்சை கேட்கவே இல்லடா அவளுக்கு இருக்குடா கச்சேரி அப்படிங்கிறாங்க வெற்றி. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சக்தி கூட பேசாம இருக்காங்க. அப்போ சக்தி, ஏன் எல்லாரும் பேசாமே இருக்கீங்க, யமுனக்கா நீயும் ஏன் பேசாமே இருக்க, வெற்றி ஏதாவது பேசு வெற்றி அப்படின்னு சொல்ல, பேசுனா என்னடி பேசுறது, பார்த்தல எவ்வளோ அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு பார்த்தல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. அம்மா கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உள்ள போக, யமுனா உடனே தடுத்து, நீ என்ன புரிய வைக்க போற, ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம், அவங்க இப்பதான் தூங்குறாங்க, நல்லா தூங்கட்டும், 2 நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு இப்பதான் நிம்மதியா அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நீ போய் ஏதாவது பேசி எழுப்பி விட்டுறாத அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்க. என்னக்கா இவ்வளோ கோமா பேசுற, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சக்தி சொல்ல, நான் எதுவுமே வேணும் பண்ணல அப்படின்னு சக்தி சொல்ல, ஆமா நீ எதுவுமே வேணும்னு பண்ணல, ஆனா நீ எப்பவுமே இப்படி தானே, நீ நினைக்கிறது மட்டும்தான் சரி, மற்றவங்க சொல்றதெல்லாம் உங்க காதுக்குள்ள போகவே போகாது, அது உங்க அம்மா சொன்னாலும் சரி, இல்ல யமுனா சொன்னாலும் சரி, இல்ல நான் சொன்னாலும் சரி அப்படின்னு வெற்றி சொல்ல, அப்படியெல்லாம் இல்ல வெற்றி, நான் இப்படிதான், நீ ஃபிக்ஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்ல, நீ அப்படிதாண்டிங்கிறாங்க வெற்றி. நான் அப்படியெல்லாம் இல்லடா, நான் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சக்தி சொல்ல, நீ அப்படியெல்லாம் இல்லங்கிற, அப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, சொன்னல நீ கேட்டுக்கணும்ல அப்படின்னு வெற்றி கேட்க. ஏதோ நடந்துருச்சு வெற்றி, அது ஏன் இப்ப பெருசாக்கி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இது சாதாரணமா ஒன்றும் நடக்கலையே, உனக்கு திமிரடி, இவனுக்கு என்ன தெரியும், உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே, ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ, எனக்கு படிப்பறிவு வேணா இல்லாம இருக்கும், பொது அறிவு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. ஏன்டா வெற்றி இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்க, வெற்றி பேசலக்கா நீ தான் பேச வச்சுட்ட அப்படிங்கிறாங்க துர்கா. வெற்றி சொல்லும்போது ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா இவ்வளோ பெரிய சான்ஸை விட்டுருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, புஷ்பா தான் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாலும் உன்னோட அவசரத்தால தான் அவ ஜெயிச்சிட்டா அப்படின்னு யமுனா சொல்ல, ஏய் கிரி நீ மட்டும் ஏன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்க, நீயும் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சக்தி சொல்ல, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம், நீ அண்ணன் சொல்றது கொஞ்சம் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றீங்களா, ஆமா கார்னர் பண்ணதான் செய்வோம், ஏண்டி நீ கலெக்டர் ஆகணும்னு யமுனா துர்கா உங்க அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா, நீ படிச்ச, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து தானே உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்மள மாதிரி குடும்பத்துல இருந்து ஒருத்தர் முன்னுக்கு வராங்கன்னா அதுக்கு அவங்க மட்டும் காரணமா இருக்க முடியாது, குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பும் காரணம். உங்க அக்கா ஸ்கூலுக்கு போகாம நாள் முழுக்க உங்க அம்மா கூட மிஸ்லயே வேலை செஞ்சாங்க பாத்தியா, அவங்க மட்டும் அந்த வேலை செய்யலைன்னா உன்னால காலேஜ்ல படிச்சிருக்க முடியுமாடி, உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம உன் குடும்பமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு உன்னை படிக்க விடலைன்னா நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு வெற்றி கேட்டுட்டு இருக்க. வெற்றி மட்டும் கஷ்டப்பட்டு உன்னை எக்ஸாம் ஆளுக்கு உன்னை கூட்டிட்டு போலன்னா உன்னால எக்ஸாம் எழுதியிருக்க முடியுமா அப்படின்னு துர்கா கேட்க, நீ தூக்கி போட்டு வந்தல்ல, அது உன் உழைப்பு மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த உழைப்பையும் தூக்கி போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான் வெற்றி, எனக்கும் எல்லாம் தெரியும், எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன எல்லாரும் நிக்க வச்சு என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சக்தி கேட்க, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த இன்டர்வியூல இருந்து பாதியில எந்திரிச்சு வந்திருப்ப நீ அப்படின்னு வெற்றி கேட்க, சும்மா இதையே சொல்லி என்ன வெறுப்பேத்தாத வெற்றி அப்படின்னு சக்தி சொல்ல, என்ன இப்ப நான் உன்னை வெறுப்பேத்துறேன், ஏண்டி சொல்ல மாட்டேன், உனக்காக இவங்கெல்லாம் உழைச்சாங்களே உழைப்பு, அதெல்லாம் உனக்கு புரியல, அதான் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு வெற்றி சொல்ல, நான் இப்படிதானே நீயே முடிவு பண்ணாத வெற்றி, எனக்கு இவங்களோட கஷ்டம் எல்லாம் நல்லாவே புரியும் அப்படின்னு சக்தி சொல்ல, அப்படின்னு நீ ஏன் நினைச்சிட்டு, ஏண்டி ஒரு நாள் முழுக்க இவங்க செய்யற வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியுமா, செஞ்சு பாரு அப்ப தெரியும் அவங்க கஷ்டம் எல்லாம் உனக்கு அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க. செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில சக்தி பட்டையெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு கடையில வந்து உட்காராங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.